அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியாததோட வெளிப்பாடு தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் பேசுகிறார். அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியலங்கிறதுதான் ரஜினியோட பேச்சு வெளிப்பாடு. அது சும்மா அது அவங்களுக்குள்ள நட்பு இருக்கு, சும்மா இருக்குது. ஒரு நகைச்சுவைக்காக பேசுனதா, ஒரு இதுக்காக பேசுனதுதான். அது எனக்கு அப்படி தோணல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னைக்கு அது ஐயா துரைமுருகன் அப்படி எடுத்துக்கிறவர் இல்லை. அதாவது அவ்வளவு மூத்த அமைச்சர் இருக்கும்போது குறிப்பா ஒருத்தரை பேர் சொல்லி சொன்னதுல அவர் காயம்பட்டிருக்கலாம் வெளியே, அவர் அப்படி எடுக்கிறது இல்லை. அதுவும் சும்மா அதே நகைச்சுவையா எடுத்துக்கிறீங்களேன், என்ன இருக்குது, இது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு கட்சிக்காரங்களாம் இருக்கும்போது இதை போய் ஐயா ரஜினிகாந்த் பேசுவார் நீங்க நினைக்கிறீங்க? அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியல, அதுக்கு என்ன அவர் இடையூறா இருக்காரா அப்படி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்ப நீங்க 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 நானே கேட்கிறேன், நீங்க அண்ணா காலத்திலிருந்து இருக்கிறாருல்ல, அவர் இடைக்கால முதல்வராவது ஒரு 2 மாசம் 3 மாசம் அவரை வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயா கருணாநிதிக்கு எவ்வளவு உண்மையா இருந்தவர், நீண்ட காலமா இருக்க. எம்ஜிஆர் படிக்க வச்சார் அவரை, உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார். ஆனா எம்ஜிஆர் கட்சியில இல்லை. அவர் எம்ஜிஆரை எதிர்த்து பேசின ஆள்ல அவர், ரகுமான் கான் ஐயா இவங்கெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளவு தூரம் இவருக்கு விசுவாசமா இருந்தார். இப்ப வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வரா அவர் இருந்தா அந்த அந்த பெரும் அந்த அந்த மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை அப்படி இருக்கும். அதுல அந்த இது கூட உங்க மகனுக்கு தான் கொடுப்பீங்கன்னா நீங்க எப்படி ஏற்கிறீங்க சொல்லுங்க? துணை முதல்வராகவே அந்த ஐயா ஐயா ஒரு வயது முதிர்ப்பு அனுபவம் இருக்கு, அவர் கொடுக்கலாம்ல. பொது மனிதனா நீங்க பேசுங்க. ஏன் அந்த வெளிப்பாடா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் இருக்கக்கூடாது? எனக்கே இருக்கு, வெளியிலிருந்து பார்க்குற நமக்கே இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும். அப்ப அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கு? இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் உங்க வீட்டில தான் இருக்கிறாருன்னு நீங்க தேடிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க இதை வேடிக்கையாத 2 நாள் பேசுவாங்க, அப்புறம் அவங்களே கட்டிப்பிடி ஜாலியா போயிடுவாங்க. அது ஐயா ரஜினியோட சொன்ன எனக்கு ரொம்ப நாள் நட்பு, அது சும்மா அந்த நட்பு இருக்கு. அது அவர் சொல்லிட்டு போவார்ல, உங்களுக்கு முதல்வர் இருந்தே செயல்படலை, இப்ப இல்ல யாரை நியமிச்சு எங்க செயல்பட போகுது?